என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் இனிய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய முதல் வணக்கம். மேதையாக வாழ்க்கையில் சிறக்க வேண்டிய இளைஞனே, போதையால் பாதை மாறி பேதையாக திரிகின்றாய். இளமையிலே வளமையாக வாழ வேண்டிய இளைஞனே, வேதனைகள் இரவு பகலாய் மது குடித்து உடம்பை ஏனோ அழிக்கின்றாய். சாதனைகள் பல படைத்து வாழ வேண்டிய வயதிலே வேதனைகள் தருகின்ற மதுவை குடித்து மாய்கின்றாய். காலையில் குடிக்கும் உனக்கு கதிரவன் கண்ணீர் தெரியுமா? போதையில் பேசும் உனக்கு மூளை வேலை செய்யுமா? மது குடிக்கும் மனிதா, உன் மதி எங்கே சென்றது? நீ குடிக்கும் மது தினம் உன் மதியை கொன்றது. புத்தனை போல் புத்தகங்கள் புவியிலே இருக்கும் வரை சித்தனை போல் மகிழ்ச்சி பெற போதை தேவையில்லை. மது 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 அன்பை தொலைக்கும் மது, மரியாதையை குலைக்கும் மது, உயர்வை தடுக்கும் மது, பண்பை தொலைக்கும் மது. மதுவில் தொடங்கி மாதில் தொடர்ந்து வாழ்க்கையை குடிக்கும், மரணத்தில் முடிக்கும். மதுவுக்கு விலக்கு வேண்டாம், ஒழிப்பு வேண்டாம். மதுவுக்கு முற்றிலும் வேண்டும் அழிப்பு. அதை அரசன் செய்யட்டும், அரசாங்கம் செய்யட்டும், அமைச்சர் செய்யட்டும், ஆண்டி செய்யட்டும், குப்பன் சுப்பன் பெருமாள் பேராண்டி யாரோ தொடங்கட்டும் என்ற எண்ணம் தவிர்த்து தனி மனித ஒழுக்கத்தில் துவங்கட்டும். மதுவின் ஒழிப்பும் மதுவின் அழிப்பும். 3 எழுத்தில் நன்றி, 5 எழுத்தில் வணக்கம், 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறோம். போதைப் பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதால் ஊழல், வன்முறை குற்றங்கள் அதிகமாகின்றன. இதனால் உடல்நல கோளாறும் மனநோயாலும் பலர் பாதிக்கப்படுகின்றனர். போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்பை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இத்தினம் 1987ஆம் ஆண்டு முதல் அனுசரிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். இன்றைய இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நாடு கொடுத்த சீதனங்கள் போதைப் பொருட்கள். இளைய தலைமுறையினர்கள் சிறகடித்து பறக்க திரும்பிய இடமெல்லாம் டாஸ்மாக் கடைகள் கை நீட்டி அழைக்கின்றனர். எந்த பிரிவினராய் இருந்தாலும் பரவாயில்லை, அனைவரையும் அரவணைக்கும், இருந்த இடம் கொடுக்கும், ஊற்றி கொடுத்து பொது உடைமை படைக்கும். அதனால்தான் தரமானவர்கள் கூட தன் நிலை குலைந்து தான் தோன்றி பறவைகளாய் திசைமாற செல்கின்றனர். போதை ஒரு மாயை, அதில் விழுந்தால் கரையேறுவது கடினம். மானுடைய பருவம் மாணவ பருவம், அதை மாற்றி எழுதுகின்றதே இந்த போதையின் பாதை பயணம். மனிதன் மதுவை குடிக்கிறான், ஆனால் மதுவோ மனிதனை குடிக்கிறது. பார்ட்டி என்ற சொல் மது விருந்து என்ற அளவிற்கு பரிணாம வளர்ச்சி பெற்றுள்ளது. இன்றைய மாணவர்கள் நாட்டின் வருங்கால தூண்கள். சிறு வயதில் ஏற்படும் போதை பழக்கத்தினால் கட்டுக்கோப்பான உடல், அழகான தோற்றம் எல்லாம் மாறி உடல் மெலிந்து நரம்பு தளர்ச்சி என ஏகப்பட்ட உடல் சோர்வுகள். இதை பார்க்கும் பெற்றோர் உள்ளம் இரத்த கண்ணீர் வடிக்கின்றது. வாழ்க்கையை வளப்படுத்தும் கல்லூரி காலங்கள் என்று பெற்றோர்கள் நினைத்து ஏமாந்துதான் போகின்றனர். பிள்ளைகள் ஏனோ போதை வாழ்வின் பாதையிலே மாறித்தான் போகின்றனரே. இன்றைய சூழலில் போதையின் கரங்களில் அகப்பட்டுக் கொண்டே மாணவ கைதிகள். இன்றைய இளைஞர்கள் போதையின் பாதைகளில் செல்ல பிள்ளைகளாய் வலம் வருகின்றனர். நாகரிக காலத்தின் புரட்சிக்காரர்களாய் எதிர்கால வாரிசுகள். பெற்றோர்கள் பிள்ளை மீது வைத்திருக்கும் அன்பை காட்ட அதிகமாக பணம் கொடுத்து வெளியூர் செல்ல அனுமதிப்பது, விருந்து மற்றும் விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வது, இவையெல்லாம் அவர்கள் தவறான பாதைக்கு செல்ல வழிவகுக்கும். தங்கள் குழந்தைகளை போதையின் பாதையில் செல்ல விரித்து வைத்திருக்கும் வெண்கொற்ற புடைகள் இவை. மனிதர்கள் தூங்கிய பிறகும் மாணவர்கள் உலகத்தில் விளக்கு எறிவது மதுபானங்களுக்காகவே, மயக்க நிலைக்காகவே. நல்ல பழக்க வழக்கங்களை போதிப்பதற்கு கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டியவர்கள் பெற்றோர்களே. தன் குழந்தை தவறு செய்து தற்கொலைக்கு முயல்வதை தடுப்பது நம் கைகளில் தான் உள்ளது. ஏனென்றால் சூழ்நிலைகள் தான் ஒருவனை குடிகாரனாக்குகிறது. புகைப்பழக்கமும் ஏற்படுகிறது. தீய குடிப்பழக்கத்தினால் ஏற்படும் வறுமை, கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளை என பாராமல் எல்லோரையும் கொலை செய்ய தூண்டுகிறது. குடியை கெடுக்கும். கல்லூரி காலங்களில் ஹீரோயிசம் காட்ட மது குடிக்கின்றனர். புகை பிடிக்கின்றவரே தகுதியானவர் என நினைத்து மது குடித்து மண்ணாகின்றனர். போதை வழி பயணம் மாறி நல்ல பாதைக்கு வழிவகுப்போம். தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவோம். உயிருக்கு மூச்சு, நம்மை விட்டு ஓடிவிட்டால் உயிர் போச்சு. போய்விட்டால் சுற்றுப்புற கேடு, புகை இழுத்தால் உடல்நல கேடு. தெரிந்தும் காசு கொடுத்து புகையை இழுத்து நோயை அழைத்து நொடிந்து போய் ஆடம்பரம் என்று நினைத்து அழிவை தேடி கவலைகள் மறப்பதாக கதைவிடும் நம் சந்ததிகள். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை புதைத்திட வேண்டும். எனவே போதைக்கு சொல்வோம் குட் பை. உலகம் மிகவும் பெரியது, உனக்காக இடம் இல்லை. இந்த ஊரை விட்டால் வேறு ஊர். வேலையா இல்லை உலகில், வேலை செய்ய ஆள்தான் இல்லை. உழைத்திட நீ நினைத்திட்டால் உன்னை உயர்த்திட 1000 வேலைகள் உண்டு. இளைஞனே, நீ நினைத்தால் வறுமை ஏதனா நம் நாட்டில். முதுமை கூட தள்ளாடி முதுகில் பாரம் சுமக்குது. துள்ளும்
துள்ளும் இளமை உன்னிடம் இருக்க உன் உள்ளம் துவண்டு ஏன் போகுது? ஊனமுற்றவர் கூட தன் காலில் ஊன்றி வாழ நினைக்கையில் வலிமையோடு இருந்தும் நீ வழிமாறி போகின்றாய். புகை மற்றும் மதுப்பழக்கம் இரண்டுமே தற்கொலைக்கு சமம். இறப்பு என்பது இயற்கையாய் வரும் வரை தற்கொலை என்ற வார்த்தையே தண்டனைக்கு உரியதாகும். போதை பழக்கம் உன்னை நீயே தற்கொலை செய்யும் முயற்சியாகும். புகை நமக்கு பகை. புகைப்பிடித்து வாழ்வாரே வாழ்வார், நெஞ்சில் சளி பிடித்து சாவாரே சாவார். புகைப்பழக்கம் உனக்கு நீயே வைத்துக் கொள்ளும் கொல்லி. குடியை குடித்தால் அதன் பிறகு நமக்கு பிடி கொடுக்கும் நிலை ஏற்பட்டுவிடும். இன்று நீ குடிப்பாய், நாளை உன் குடியை காக்க நீ இருக்க மாட்டாய். மதுவை குடிப்பதனால் நுரையீரல், கல்லீரல் கெட்டு பித்த நோய்கள் விளைகின்றன. உடலில் ஓட்டை, மலச்சிக்கல் ஏற்பட்டு உடல் நலம் கெடுகின்றது. இரத்த அழுத்தம், இதய நோய், இதனால் அகால மரணம் இணைப்பு செய்தியாகிறது. தொடக்கத்தில் அளவாக திறக்கப்படும் மதுபாட்டில்கள் வாழ்வில் மூடப்படாமலேயே பலரின் வாழ்க்கையை அல்லவா குடித்துக் கொண்டிருக்கிறது. மது அல்லாத போதைப் பொருட்களான கஞ்சா, அபின், கோகைன், LSD, போதை மருந்து மாத்திரைகள் என பல வடிவங்களில் பெயர்கள் போதைக்கு பயன்படுத்துகின்றனர். தன்னை தொட்ட மனிதனை முழுமையாக அடிமைப்படுத்தி செய்கிறது. அதனால் மதுவை விடு, மனிதனாயிரு. குடியை கெடுக்கும். போதைக்கு சொல்வோம் குட் பை. மது நாட்டிற்கும் கேடு, வீட்டிற்கும் கேடு. நன்றி.